ஹலோ வணக்கம். மணிகண்டன் சாரி வீடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மனிதனுக்கு விலை மதிப்பில்லாத சொத்து எது, பூர்வீக சொத்து என்றால் என்ன, ஒரு மனிதனுக்கு எங்கே இருக்குது வேர், ஒரு மனிதனுக்கு எங்கே இருக்குது சுச்சி, ஒரு மனிதனுக்கு எங்கே இருக்குது ஆணி, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது நல்லா ஒத்துக்க பார்த்துக்கலாம். ஒரு திருமணம் ஆகாத ஒரு மனிதருக்கு பூர்வீக சொத்து என்றால் என்ன அப்படின்னு சொல்லி போய் கேட்டுப்பாரு. அம்மா அப்பா தான் பூர்வீக சொத்தா, இல்லை காடுகார தாத்தா படி சம்பாதிச்சு வச்ச பூர்வீக சொத்தா என்பதை கேட்டால் தாய் தந்தை தான் பூர்வீக சொத்து. சரி, ஓகே, ரைட்டு. அப்போ அந்த மனிதன் திருமணம் ஆகிவிட்டால் பூர்வீக சொத்து என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு. அப்போ அந்த மனைவி பிள்ளைகள் இதுதான் பூர்வீக சொத்தா, அந்த காடுகார பூர்வீக சொத்தா அப்படின்னு கேட்கணும். பூர்வீக சொத்துனா என்னங்க புதுசு புதுசாக பொண்டாட்டி பிள்ளைங்களாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொல்ல வரது உண்மை. அதாவது பூர்வீக சொத்துன்னா திருமணம் ஆகிவிட்டால், திருமணம் ஆகாத முன்ன தாய் தந்தையே பூர்வீக சொத்தால் ஆகும். திருமணம் ஆகவில்லை என்றால் நம்ம திருமணம் ஆன பிறகு மனைவி மற்றும் பிள்ளைகள் இவர்களே பூர்வீக சொத்தாகும். அது வேண்டி தாய் தந்தைக்கு விட்டுற முடியாது. அதிகமான பவர் நான் சொல்கிறேன், எல்லாமே பிடிக்கும். அக்கம் பக்கம் திருமணம் ஆகவில்லை தாய் தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்கள் இவர்களும் பூர்வீக சொத்து தான். ஆனால் திருமணம் ஆகிவிட்டால் மனைவி மற்றும் பிள்ளைகள் இவர்கள் தான் முக்கிய பூர்வீக சொத்து ஆகும். ஏன் நான் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ஒரு 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 2 ரூம் இருக்குது, ஒரு குடோன் இருக்குது, அதில் 2 ரூம் இருக்குது. ஒரு ரூமில் பல விலை மதிப்பில்லாத கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. நம்ம இன்னொரு ரூமில் ஒரு நம்ம மனைவி பிள்ளைகள் மட்டும் இருக்குது. இது எதனா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எதனா ஒன்று தான் காப்பாற்றிக்க முடியும். ஒன்று விலை மதிப்பில்லாத கோடிகளும் இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கலாம், இல்லைன்னா நம்மளோட மனைவி பிள்ளைங்களை காப்பாற்றிக்கலாம். அப்போ ஒரு மனிதன் எதை காப்பாற்றுவார் நீங்களே முடிவு பண்ணணும். அப்போ நம்ம மனைவி பிள்ளைங்களை காப்பாற்ற முடியுமா, இல்லை நமக்கு இது போனால் பரவாயில்ல, நமக்கு பல கோடியில் பூர்வீக சொத்துக்கு ஒரு ரூமில் ஒரு தீப்பற்றி எரியுது, அந்த ரூமுக்குள்ளே இதை தான் நம்ம காப்பாற்றும், நம்ம எதை சற்று முடிவு எடுப்போம். நீங்கள் நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போ இது முக்கியமா இது முக்கியமா, நீ எங்கே போனாலும் சரி, நீங்கள் எனக்கு அவங்க மேலே சத்தியம் பண்ணுவோம், இவங்க மேலே சத்தியம் பண்ணுவான், இந்த எனக்கு வீட்டு மேலே சத்தியமா, எங்கள் வீட்டு மேலே சத்தியமா, எங்கள் தோட்டத்து மேலே சத்தியமா, எங்களுக்கு காட்டு மேலே சத்தியமானு சொல்லுவோம். ஆனால் மனைவி மக்களை போட்டு சத்தியம் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு இருக்கிற சுச்சி வேறு உயிர், நமக்கு இருக்கிற ஆணி வேறு, நமக்கு இருக்கிற சொத்து அவங்க தான் முக்கிய சொத்து. அப்போ ஒரு உதாரணத்துக்கு கடவுளே கேட்குறாரு, நீ உங்கள் மனைவி மக்கள் பிள்ளைகளெல்லாம் தூக்கி எங்கேயாச்சும் ஒரு கடலை போட்டுரு, இல்லை ஒரு தீ எரியுது அதுக்குள்ளே கூட போட்டுரு, உனக்கு நான் பல மதிப்பு விலை மதிப்பில்லாத சொத்து தரேன், கோடிக்கணக்கில் சொத்து தரேன், எப்படி விலை மதிப்பில்லாத சொத்து தரேன், அப்போ நீ விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர் என்ன சொல்வார்? இல்லை நான் பரவாயில்ல, எனக்கு நீ கொடுக்குற சொத்து வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா? இல்லைன்னா எனக்கு வேண்டாங்க, எனக்கு என் மனைவி மற்றும் பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லுவாரா? இது நல்லா சிந்தித்து போகணும். ஆனால் மனைவி மேலும் பிள்ளைகள் மேலும் அக்கறை கொண்டவர்கள் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏதோ ஒரு சில பேர் அப்படின்னு இருக்கிறாங்க, அக்கறை இல்லாத பண்ணுறாங்க, அது அவங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை பூர்வீக சொத்துனாக்கா ஒரு திருமணம் ஆகிவிட்டால் அந்த மனிதனுக்கு பொறுப்பானது மனைவி பிள்ளைகள் மட்டும்தான். நீ ஒவ்வொரு மனிதனும் கூட பாரு, அந்த பசங்களாம் ஒன்று கூட அவங்க தேர்தல், நான் பப்ளிக்காக சொல்கிறேன், எனக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே. அப்போ அதுதான் பூர்வீக சொத்து. அப்போ இதை விட நமக்கு இதன் மீறி தான் நமக்கு காடு நிலம் வீடுலாம். அப்போ முக்கியமான பவர் பார்த்தா எங்கே இருக்குது? இப்போ நீ என் மேலே கூட கை வச்சுப்பாரு, ஏதாவது ஒன்று கம்முன்னு போயிடுவான், இல்லை வேறு ஏதாச்சும் சீண்டி பாரு கம்முன்னு போயிடும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனைவி மற்றும் பிள்ளைகள் மேலே எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கை வச்சு பாரு கோவம் வரும். எப்படி வரும்? அப்படி சிங்கம் மாதிரி கோவம் வரும். யாராக இருந்தாலும் சரி அடிக்க தோணும். அப்போ ஒரு மனுஷனுக்கு வேறு எங்கே இருக்குது, அந்த மனுஷனுக்கு சுச்சி எங்கே இருக்குது, ஆணி எங்கே இருக்குது, இது நல்லா நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளோதான் சொத்து இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு காட்டில் வச்சுருங்க, ஒரு கரும்பு தோட்டம் வச்சுருங்க, அங்கே போய் தீப்பற்றிட்டா கூட, அங்கே யாரோ வச்சுட்டா கூட கோவம் வரும். ஆனால் அவ்வளோ கோவம் வரதை விட ஒரு மனைவி பிள்ளைகளை மேலே கை வச்சுட்டால் ஒரு மனிதனுக்கு எப்படி கோபம் வருன்றதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. பூர்வீக சொத்துனா இப்போ சொல்லுங்கள், காடுகார தாத்தா படி சம்பாதிச்சு பூர்வீக சொத்தா, இல்லை ஒரு மனிதனுக்கு தாய் தந்தை திருமணம் ஆகவில்லை என்றால் பூர்வீக சொத்தா, திருமணம் ஆகிவிட்டால் மனைவி மற்றும் பிள்ளைகள் இதுதான் பூர்வீக சொத்தா என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, பாய், வணக்கம்.